ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கோம். இப்படி அவனாவது ஒருத்தர் சிக்குவான், அவனை போட்டு அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் இவனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கும். 2 நாளில் உள்ளே போயிடுவானுங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அதனால எங்கள் வாயிலெல்லாம் சிக்காமல் பார்த்து கொஞ்சம் சூதனமா இருந்துக்கோங்க. நமக்கு எதிரி இருக்கக்கூடாது, இருந்தான்னா அவன் எதிர்க்க கூடாது, எதிர்த்துட்டான்னா அவனுக்கு எதிர்காலமே இருக்கு. வீடியோ போடலாம் நானும் காத்துட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அரெஸ்ட் ஆயிடுகிறாரு. மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்துள்ளனர். பாவம் அவர் என்ன கஷ்டப்பட்டாரா? போன ஜென்மத்தில் ஏதாவது பெரிய பாவம் பண்ணியிருந்தா தான் இப்படிலாம் நடக்கும்ல. இந்த பீஸு என்னென்ன பேசிது தெரியுமா? ஒரு முக்கியமான உதாரணத்தை காட்டுறேன் பாருங்களேன். சனாதன தர்மத்தில் அது ஒரு அற்புதமான ஒரு மேட்டர். என்ன தர்மம்? சனாதன தர்மம். நோட் திஸ் பாயிண்ட். ஸோ சார் வந்து ஒரு சனாதனி இல்லைங்களா? கண்டினியூ. நம்மளுடைய இப்போ ஹிந்துத்துவான்னு கொண்டு வந்திருக்க, அதுக்கு முன்னாடி சைவம் வைணவம்னு இருந்த காலத்திலேயே நம்ம பதஞ்சலி இருந்த காலத்துலேருந்து மூச்சு பயிற்சிகள் இருக்கு. அடேங்கப்பா, விந்துவை அதிகமாக வெளி உலகம் கீழே விட்டுட்டிங்கன்னா உலகம் மேலே ஏறிடுச்சுன்னா ஞானம். மேலே ஏறிடுச்சுன்னா கீழே போகாம விந்துவை எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறான். கட்டுப்பாடோட மேலே கொண்டு வந்து இங்கே நிறுத்தணுமா? 12 இயர்ஸ் ஆகும். 12 வருஷம் ஆகுமா? ஒன்ஸ் இங்கே வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும். இங்கே எப்படி வரும்? நீயா எடுத்து கொண்டு போய் இங்கே வச்சுனா தான் வரும். அது எப்படி இங்கே வரும்? இதை கேட்டால் குண்டலினின்பாங்க. அவன் மனித நிலையில் இருக்க மாட்டான், மனித ரூபத்தில் இருப்பான், பட் மனித நிலையில் இருக்க மாட்டான். அவனை எதுவுமே பாதிக்காது. நெருப்புல போட்டிங்கனாலும் எந்திரிச்சு வந்துடுவான். நெருப்புல போட்டால் எந்திரிச்சு வந்துடுவான். சொல்லு நீ சொல்லு. தண்ணியில் மூழ்கினாலும் கரைஞ்சு போய் மறுபடியும் எந்த இடத்துல வேணாலும் காட்சி கொடுப்பான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? அதாவது ஒரு 3 இன்ச்சுங்க, இதோ இங்கேருந்து இது வரைக்கும் வாய் 3 இன்ச்சு தான் இருக்குது. இதை வச்சு இவனுங்க உருட்டுருக்கு பாருங்க. வாய் இருந்தால் போதும், இஷ்டத்துக்கு எந்த கற்பனையை வேணாலும் கட்டவிழ்த்து விடுறது. அதாவது விந்து செமன் எப்படி மேலே போகும், அது வந்து டெஸ்டிஸில் இருக்கு. எப்பா எடிட்டரு அந்த பிக்சரை போட்டு காட்டுப்பா. சூப்பரா மாசா இருக்கா? இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிகிள்ஸ் இருக்கா, அதுக்கு மேலே அந்த எப்ரிடமஸில் தான் ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரு டியூப் மாதிரி மேலே போகுதுங்களா, இதுக்கு பேர் வாஸ் டெஃபரன்ஸ்னு அர்த்தம். அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன்லாம் இருக்குது பாருங்க, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாஸ் டெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி நல்லா முடிச்சு போட்டு ஒன்றா சேராத மாதிரி தச்சிடுவாங்க. அதாவது இந்த கீழே இருக்கிற டெஸ்டிகல்ஸில் இருந்து ஸ்பெர்ம் வந்து மேலே போயிட்டு யுரேத்ரா வழியாக வராமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு இது. டியூப் நேராக போய் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா யுரேத்ராவில் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ ஸ்பெர்ம் வெளியாகிறதுக்கான ஒரே வழி அதுதானே தவிர அது ஸ்பைன் வழியாக மேலே ஏறி இங்கே கொண்டு போய் நிறுத்தி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இடையில இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் இருக்குது நடுவில், எதன் வழியாக மேலே போகும்? இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறது இந்த பீஸு. இந்த பீஸை தான் நம்ம இன்னைக்கு பட்டிட்டிங்கரையும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். இப்போ அடுத்த பிறவி நாம் எப்படி நம்புறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும்ல, அதுக்கு பதில் சொல்றாரு அவரு. இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாமல் பேசுனுக்கிறேன்? என்ன சொல்ல வர? இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், சரி, ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ரைட்டு. ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்துல தான் தமிழாசிரியர் குறுக்கிறாரு. என்ன குறுக்கிறாரு? இந்த பிறவியிலும் மறுபிறப்பை பத்தி பேசுறீங்க, கர்மா பத்திலாம் பேசுறீங்க. வாட் இஸ் திஸ்? சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ இதை கேட்டு என்ன செய்ய போறீங்க? என் பேர் அப்துல்லான்னு சொல்றேன், இல்ல என் பேர் ஆண்டனிங்கிறேன், என்ன பதில் வச்சுக்கிற? பேர் எதுக்கு கேட்குற? உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய பெயர் என்ன சார்? இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ a question, I will ask a question. நான் ஒரு கேள்வி கேட்டா
நீ டைரெக்டாக அதுக்கு பதில் சொல்லலாம். நீ மறுக்கா இன்னொரு தடவை கேள்வி கேட்டினா நான் மறுக்கா கேள்வி கேட்பேன், நான் கேள்வி கேட்க, நீ கேள்வி கேட்க, நீ கேள்வி கேட்க, நான் கேள்வி கேட்க, இப்படியே போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ கொடுக்க வந்த விளக்கம் சரியில்லை, அவ்வளவுதான், கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு தமிழ்வாதியார். தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க சார்? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? மாணவர்கள்கிட்ட என்ன பேசணும் தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. இப்போ இந்த மகாவிஷ்ணு குருஜி இருக்காரு இல்லைங்களா, இந்த மாதிரி மகான்களை வந்து பள்ளி கல்லூரிகளில் கூப்பிடாம என்ன பண்றாங்க, போய் இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் போடுறவன் இந்த மாதிரி சில பேரை வந்து கூட்டு வந்து விழாவை நடத்துறாங்க. ஐடியா இல்லாதவங்க. பில்லி சூனியம் வைப்பது எப்படி, வெத்தலையில் மை தடவி பார்ப்பது எப்படி, தொக்கம் மருந்து எடுப்பது எப்படி, தகுடு எந்திரம், எலுமிச்சை மந்திரம், இப்படி ஏகப்பட்ட கண்டென்ட்களை இறக்குறவங்களை சீஃப் கெஸ்டா கூட்டு வந்து விழாவை நடத்துறதுக்கு ஐடியா இல்லையா உங்களுக்கு? சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இவங்களை வச்சு நடத்துங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறீங்க? கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனே தான் பார்ப்பானா? அப்படி நீங்கள் என்னத்துக்கு என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவி பற்றிலாம் பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? இதெல்லாம் என்ன ஆன்மீக சொற்பொழிவா இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? என்னது இது? ஆன்மீகம்னா என்ன? இது அரசு பள்ளி, இங்க ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு காட்டமா சொல்லிடுறாரு நம்ம வாத்தியார். அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அப்புறம் என்னப்பா பேசக்கூடாது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? அரசு நடத்தும் அரசு கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி தனிப்பட்ட மதம் சார்ந்த நிகழ்வுகள் நடத்தக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம சிஇஓ எல்லாம் இருக்கிற? ஏன் நீ சிஇஓ சொல்லிதான் வந்தீரா? அதுதான் சொல்றீங்களா? அவங்க உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அதாவது சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா, நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆளு கேட்கிறாரு. அதுக்கு இவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாரும் சமம் சட்டத்தின் முன்பு. நடத்தக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? அப்படியா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரு? இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க, கால் இல்லாம பிறக்கிறாங்க, கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இத சொல்லிட்டு என்ன சொன்னாரு? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் படைக்கும் போது எல்லாத்தையும் சமமா படைச்சிட வேண்டியது தானே, ஏன் படைக்கல அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய உருட்டிட்டு வந்து கடைசிட்டில் என்ன பண்றாரு? சனாதனத்தை தூக்கிட்டு வந்து சொருவிடுறாரு. என்ஜாய்டு. அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா? தன்னுடைய சொந்த உழைப்புனால அவரா படித்து முன்னேறி பட்டம் வாங்கி தமிழாசிரியராக வந்து அவர் இந்த நிலையில இருக்காரு. மாணவர்களுக்கு கல்வி வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. நீ என்ன படிச்சிருக்கிற? இந்த பொழப்பு ஏன் பொழைக்கணும் நீ? அப்போ நீ போன ஜென்மத்தில் என்ன பாடுபட்டு இருந்தா இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்திருக்கும். அதை பேசலாமா? நாம பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி? இந்த மாதிரி அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவனுங்க தான் ஏகப்பட்ட பாவத்தை செய்யறானுங்க. இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாணவர்கள்ல எத்தனை பேர் வந்து ஏழைகள் இருப்பாங்க, எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, இந்த மாதிரி குறைபாடோடு பிறக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறப்போ பூர்வ ஜென்மத்தில் வந்து உனக்கு என்ன நீ செஞ்சியோ, பூர்வ ஜென்மத்தில் நீ செஞ்சதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இது நியாயமா? இது பெரிய பாவம் கிடையாதா? இது புண்ணியமா? நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது புண்ணியமா? மைக் கொடுங்க, அவருக்கு மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, மைக் கொடுங்க. இப்படிலாம் கூப்பிடாத. இப்படிலாம் கூப்பிட்டு தான் நிறைய வாங்கி கட்டிக்கிறீங்க. அவர் உட்கார்ந்து பேசினாருன்னா அவர் கேட்குற கேள்விக்கு ஒன்று கூட பதில் சொல்ல முடியாது. இப்படி தான் ஒரு நியூஸ் மீடியாவில் ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி. அவருக்கு நான் சொல்ல வேண்டிய பதிலில்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார், பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஒருத்தனுக்கு கை காலு கண்ணு இல்லாம பொறியின்மை இல்லாமல் பிறக்கிறது பழி இல்லை. அவன் அறிய வேண்டியதை அறியாமல் இருக்கிறது தான் அது மிகப்பெரிய பழி அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சாருன்னா அவருக்கு இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி அவருக்கு தண்டனை வழங்கப்படுது. என்னன்னு சொல்லி தண்டனை வழங்கப்படுது? நீங்க இந்த குற்றத்தை செஞ்சீங்க, அந்த குற்றத்தை நீங்க செஞ்சீங்கன்றதுனால உங்களுக்கு இந்த தண்டனை. ஏன் கொடுக்கப்படுது அந்த தண்டனை? நம்ம செஞ்ச தப்பை நம்ம திருத்திக்கணும்
அதை உணரணும் அப்படின்றதுனால இந்த தவறு நீங்கள் செய்ததுக்காக இந்த தண்டனைன்னு கொடுக்கப்படுது. இப்போ இவனுங்க சொல்கிற மாதிரி போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியுமா நான் என்ன பாவம் செஞ்சேன்ட்டு? எதுவுமே நமக்கு தெரியாது. நோ ஒன் இஸ் கோனா ஹேவ் எனி ஐடியா அபவுட் இட். யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும், ஏதோ நான் பாவம் பண்ணிக்கிறேன், அதனால தான் இப்படி பிறந்துக்கிறேன். பைத்தியமாடா நீங்கள். இப்போது இதை எதிர்த்து குரல் எழுப்புகிற தமிழாசிரியர் சங்கர் அவர்களுக்கு நம்ம பாராட்டுதலை தான் தெரிவிக்கணும். ஆனால் இவர் கேள்வி எழுப்பும் போது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை சமாதானப்படுத்த தான் முயற்சி செய்கிறாங்களே தவிர இவர் கூட சேர்ந்து அவங்க பேசுனது தவறுன்னு கண்டிக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயம் அட்லீஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டருக்காவது புரிஞ்சதே அப்படின்றதுல நமக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குது. இன்னும் தமிழகத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நிறைய பிற்போக்குத்தனங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த பாத பூஜை பண்ணுறது, நிறைய மதம் சார்ந்த சாதி சார்ந்த சில விஷயங்களை வந்து கடைபிடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால தீவிரமாக இதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டியது சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது. சார் நீங்க என்கிட்ட பேசுங்க, பப்ளிக்கா அவர் பேசினா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன். அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன். am I right or wrong? இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அந்த தலைமை ஆசிரியை அவங்க சொல்றாங்க அவர் மாற்றுத்திறனாளிங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, அவர் மாற்றுத்திறனாளி, நான் மதிக்கிறேன். நீ கிழிச்ச, நீ பேசுனதுலே தெரியல நீ எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றேன்னு. அதுக்கு தான் அவனை புக் பண்ணிக்கிறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தானே உள்ள போட்டுக்கிறாங்க. பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பான் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு. திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா? சொல்லட்டும், அதுக்கு என்னப்போ? திருவள்ளுவர் கூட தான் நிறைய அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. எடுமை, ஏழு பிறப்பு, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்காரு. அதுக்காக ஏழு பிறப்பு இருக்குன்னு அர்த்தமா? அன்னைக்கு அவங்களுக்கு என்ன அறிவு இருந்ததோ அந்த அறிவை வைத்து இந்த மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற அறிவு என்ன? இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், எவ்வளோ விஞ்ஞான அறிவு வளர்ந்துருக்கு. அன்னைக்கு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதனால அதையே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். பாருங்க, இன்னும் 100 பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். 100 பேர் வந்தாலும் டெரர் பீஸ், 100 பேர் வந்தாலும் கெத்தா நிப்பாரு. அதான் 100 போலீஸார் இறக்கி விட்டாங்க போல இருக்கு ஏர்போர்ட்ல. உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞான குரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும். உள்ள இருக்கிற ஞானம் குரு தான் போதிக்க முடியும்னா அப்புறம் நீங்க ஏன் இவ்வளோ ஆத்தாத்துன்னு ஆத்துறீங்க? வாழ்வியல் கல்வியை வெறும் புத்தக படிப்பு மட்டும் படிக்காதே மத்தக படிப்பு படி என்று சித்தர் பெருமக்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எஸ் ஆர் நோ? அதாவது அறிவார்ந்த பெருமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு 4 புத்தகத்தை எடுத்து அதை மட்டுமே படிக்காத, தற்கூரியா இருன்றாங்க. இந்த மத்தக படிப்புக்கு உண்டான ரூட்னு ஒன்று இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கு, நுழைவாயில் ஒன்று இருக்கு. எல்லாமே ஒன்று தானே. ரூட்டு, என்ட்ரன்ஸு, நுழைவாயில், வெவ்வேறு வார்த்தைகளால் ஒரே விஷயத்த சொல்றீர். ஏய், நான் செத்துறேன்டா. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தானே நான் இருக்கேன், என்கிட்ட வாங்க. பேசுறவன் எல்லாம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுறீங்க. எவன் வருவான் உங்களுக்கு பேசுறதுக்கு? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். யார் வருவா? யார் உங்களுக்கு இந்த மெய்ஞானத்தை போதிக்க முடியும்? ஐயோ, அசிங்கப்பட்டுட்டாராம், அவமானப்பட்டுட்டாராம், அதை சொல்லிட்டு இருக்காரு அவர். இதெல்லாம் என்ன பெரிய அவமானம்? இதை விட பெரிய அவமானங்கள்லாம் செய்து தான் சாமியாராக நாங்கள் நம்மளே நிலைநிறுத்திக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் சும்மாங்க, கேஸ் போட்டுருக்காங்க, உள்ள எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்க்காமலாம் பெரிய சாமியார் ஆக முடியும்? இன்னும் 10 வருஷத்தில் நீங்கள் எப்படி கொடி கட்டி ஜேஜேன்னு பறக்க போகிறீங்க? நம்ம மக்கள் அப்படியே ஈசல் புற்றீசல் மாதிரி உங்கள் மேலே அப்படியே விழுவாங்க பாருங்களேன். காசை கொண்டு வந்து கொட்டிட்டு போவாங்க பாருங்களேன். எங்கள் மக்கள்லாம் சும்மா சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. எல்லாம் சும்மா அவமானத்தெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் பார்க்காதீங்க. இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருங்க. இத பேச தயங்கினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை? இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 67,000 சொன்னீரு. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. இப்ப 3 லட்சம். இந்த டேட்டா எல்லாம் எங்க இருந்தா வருது? எது உண்மை எது பொய் ஒண்ணுமே புரியலையே. இப்ப இவர் ஏன் குருகுலத்துக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்காரு? அந்த காலத்துல குருகுலங்கள் இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்தானுங்களா? யார் யாருக்கு கல்வி கொடுத்தானுங்க? அன்னைக்கு கல்வி குருகுலத்துல என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா வேதங்கள் தான் சொல்லி கொடுக்கப்பட்டது. சாஸ்திரம் சொல்றது பூணல் போடுறது இப்ப நான் 5 வயசுல போடணும், 8 வயசுக்குள்ள பூணல் போடணும் சொல்லுது வேதம் படிக்கிறதுக்காக. இவன் ஒருத்தனை குணத்தினால இவன் பிராமணனா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவனுக்கு பூணல் போட்டு வேதம் சொல்லி கொடுக்க முடியுமா? பாசிபிலிட்டி இல்லை. அதனாலதான் பை பர்த் வேதத்தை கத்துக்கிறது எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு வேற வேலை இல்லை. அதனாலதான் இது என்ன பண்ணிருக்காங்க நம்ம சிஸ்டத்துல, ஒரு தொழிலை கூட பிறப்பில இருந்தே பழக்கிறது. இவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வேதம் இதை பற்றிலாம் பேசுகிறப்போ அது ரிலீஜியன் கிடையாதான், தட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். இந்தியாவில் உருவாகி உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கிற புத்த மதமே இவனுங்க சொல்கிற வேதத்தை ஏற்றுக்கல. ஏன்?
சமண மதமே வந்து இவனுங்க சொல்கிற வேதத்தை ஏற்றுக்கல. அஃப்கோர்ஸ் அதில் சொல்லப்பட்ட விதங்கள்லாம் அறிவியலுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் மாற்றுக்கிறது இருக்கலாம். ஆனால் வேதத்தை எதிர்த்து இருக்குது, வேதத்தை ஏற்றுக்கல அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான செய்தியா இல்லையா? குருகுலத்தை கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும். அடேங்கப்பா. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, சர்ஜரி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மந்திரம், ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னா போதும், எவ்ரிதிங் கியூர்டு. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். ஹாரி பாட்டர் படம், லார்ட் ஆஃப் த ரிங்ஸு, வேற என்ன சூப்பர்மேனு, பேட்மேனு, ஸ்பைடர்மேனு, இதில் எல்லாம் இல்லாத விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸை எல்லாம் கட்டவிழ்த்து விடுகிறார் நம்ம நண்பர். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. வா, இவ்வளோ ரகசியத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றது பிரிட்டிஷ், பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்கள் குருகுல கல்வியிலிருந்து ஒரு உண்மையான கல்வியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளே நமக்கு கிடைச்சிருக்குது. அது வரைக்கும் இவன் தான் படிக்கணும், இவனுக்கு தான் கல்வி கொடுக்கப்படணும், கல்வினா வேதம் தான், இப்படியே கட்டி புரண்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் மேலே இவனுக்கு எவ்வளோ கோபம் பத்தியலா? வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. போய் எல்லாம் அழித்து புதைத்து விட்டார்கள். ஒன்னும் புதைக்கல, உங்ககிட்ட ஒன்னும் இல்ல, சும்மா பில்டப் கொடுத்துனுகிற. மண்ணோடு மண்ணாக புதைந்தது, மண்ணோடு மண்ணாக புதைந்தது. எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. அதனால என்ன சொல்ல வராரு? ஒழுங்கா போய் புத்தகத்தை படிங்க. உங்க ஆசிரியர் பெருமக்கள் எந்த பாடத்தை படிக்க சொல்றாங்களோ அதை படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துங்க. ஏன்னா இவன் சொல்கிற ஒரு மந்திரத்தை படித்தா இங்கேருந்து நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படித்தா உடனே உடலில் இருக்கிற நோய்கள்லாம் குணமாகும், ஒரு மந்திரத்தை படித்தா இங்கேருந்து அங்கே பறந்து போகலாம் சூப்பர்மேன் மாதிரி. எல்லாம் சும்மா போய் படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நம்ம மகாவிஷ்ணு. ஏன் விஷ்ணு, நான் என்ன கேட்குறேன், கண் இல்லாதவங்க கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேச்சு பேசுனீங்க. நான் உன்னை விடுற ஒரு கேள்வி கேட்குறேன், உழைச்சி சாப்பிட்லாம்ல? இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். வரட்டா விஷ்ணு, வரேன், வரட்டா. What did